ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? ஆமென். ஒன்று பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவருடைய எவ்வன ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற, எல்லாம் தெரிந்த வேத பகுதி. ஆனாலும் சில காரியத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இங்க பாருங்க, எலிசாவை பார்த்ததும் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படி போட்டதுமே ஆமென், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? இங்க கவனிக்கணும். ஆமென். சால்வையை போட்டுட்டு எலியா வந்து இப்படி சால்வையை போட்டாரு, போட்டது இப்படி போயிட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான். எலிசா இப்படி மாடு 12வது ஏர்போர்ட் உழுதுட்டு இருக்கிறான். வந்தாரு, சால்வையை போட்டாரு, போயிட்டு இருக்கும்போது இது மாடுகளை விட்டு நேரம் ஓடி போறார். ஓடி போய் எப்படி நிற்கிறார். ஒரே கொஞ்சம் வெயிட் பண்ண. அதுக்கு அர்த்தம் என்ன? சால்வையை போட்டாச்சு, இனி வந்துதான் ஆகணும். சால்வையை போட்டதுக்கு அப்புறம் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8-9 நினைக்கிறேன். இவ்விதமாய் நீ, நான் உன் அருகே கடந்து வந்த போது 8 உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை இவ்விதமாய். அதே போலதான் நம்ம மேல சால்வை விழுந்திருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாயா இடம் தருவாயா அப்படிலாம் கிடையாது. சால்வையை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். எலிசா பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மாடு விட்டுட்டு ஓடி போய் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். அது ஒரு ஃபேர்வெல் கிஸ். நகோமி பெத்லகேமுக்கு போகும்போது ஓர்பால் என்ன பண்ணாளா? அப்படி யாராவது கிஸ் பண்ண வராங்கனாலே புரிஞ்சுக்கோங்க, அத்து விட போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். நான் எங்க அப்பா அம்மாவை முத்தம் செய்து விட்டு வரேன். வேற ஏதாவது சொன்னானா எலிசா? நான் போய் அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம் வெட்டி இப்படி ஏதாவது சொன்னானா? ஒண்ணு. இது அவனுடைய தீர்மானமே கிடையாது. நான் வரேன் அப்படிதான் சொன்னான். அப்பொழுது எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஓகே சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படி போயிட்டே இருக்கிறார். போக 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 எலியா செஞ்சதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓட 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 அந்த ஏற அப்படி உடைக்கிறான். அந்த மாடை பிடிச்சு அடிக்கிறான். இதெல்லாம் அவனோட பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் செஞ்சதை நினைக்கணும். அவர் செய்ததை நினைக்க 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 உன் மேல சால்வை போட்டு அந்த இதை மட்டும் நினைக்க கூடாது. அந்த பர்வதத்திலிருந்து அந்த எலி அப்படியே இறங்கி நான் இருக்கும் இடம் மட்டும். ஆமை, நான் எங்கே இருந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன் என்னே. எலியா இப்படி இந்த அதாவது அவனுடைய பாஸ்ட் லைஃப், ஆமே, அவனுடைய கடந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாரேன்னு அவன் சொல்லல. எங்க அப்பா அம்மாவனை கிஸ் பண்ணிட்டு வாரேன் அப்படிதான் சொன்னான். ஆனா அவன் போகும்போது அவன் எலியா அப்படியே ஒரு வேர்டு அப்படி தூக்கி போட்டார். நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோன்னு சொன்னதும் அவன் மனசு என்ன காரியம் உறுதியா தீர்மானிக்க ஆரம்பித்தது தெரியுமா? இனி பாஸ்ட் லைஃப், அதாவது இந்த வேர்டை ஆவியானவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தை,
அதை வச்சுதான் ஜெபம் பண்ண வச்சாரு. என்ன தெரியுமா? இனி எலிசாவே நினைச்சாலும் போக முடியாது. இப்படி ஒரு ஷட்டர் போடணும். பேதுரு அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு வந்தான். எதுக்கு தெரியுமா? ஒரு வேளை விட்டா திரும்பி போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? ஆமே. அந்த வலையை தொட்டு 3 வருஷம் ஆச்சு. அதனால அது இப்போ கிளியர் ரேஞ்சில் இருக்கு. ஆனாலும் 153 பெரிய மீன்களை பிடித்தும் வலை என்ன செய்யவில்லையா? கிளியவில்லையா? அது கிழிஞ்சு, ஏன்னா அதை தொட்டு. ஆமே ஆமே. ஆனா எலிசா அப்படி இல்லை. இப்படி ஒரு சந்ததி, அதாவது இவனால இனி பின்வாங்க முடியாது, இவனால இனி பின்மாற்றத்தை போக முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. என் லைஃப்ல சூறை செடி இருக்க கூடாது. இதுதான் எவ்வளவு ஜனம், இதுதான் எவ்வளவு ஜனம். ஆமே. நம்ம நிறைய சூறை செடியை பார்த்துட்டோம். தலைமுறைக்கு சால்வையை தான் கொடுத்துட்டு போனோம். ஆமென். சந்ததிக்கு எதை கொடுத்துட்டு போக கூடாது? சூறை செடி. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. ஆனா நம்ம சால்வையை கொடுக்க மாட்டோம். சால்வையை நம்மளுக்கே மூடி கழுத்தை கட்டி, சிலர் போனாலும் கொண்டுதான் போவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு துக்க வீட்டில் பார்க்க போகும்போது அவசரம் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க மனைவி. என்ன இந்த மனுஷன் போகும்போது இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எங்கே வச்சேன்னா அது சொல்லிட்டு இவர் நீ கொண்டு போனாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டு. அது எனக்கே தான், யாருக்கும் கிடைக்கக்கூடாது, யாருக்கும் போகக்கூடாது. அவன் இல்லை சூறை செடி எலிசா லைஃப்ல கிடையாது. ஏன்னா அவன் பாஸ்ட் லைஃபுக்கு நிரந்தரமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சான். இதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார். ஆமென். இதுவரை எனக்கு எது லாபமா இருந்ததோ நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஹல்லேலூயா, நான் அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நிரந்தரமாய் இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலை அல்ல யௌவன ஜனம். பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறவன். ஆமே. நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம எடுக்கிற தீர்மானம் எல்லாம் இப்படிதான். அதனாலதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல எடுப்போம் பாருங்க தீர்மானம். அடுத்து எப்போ எடுப்போம் தெரியுமா? குட் ஃப்ரைடேக்கு. அடுத்து எப்போ எடுப்போம்னா நமக்கு பர்த்டே வரும். அடுத்து எப்போ எடுப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது சிக்காவாங்க. இப்போ 12th பிள்ளைங்களாம் ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தீர்மானம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி தீர்மானம் எடுப்போம். அப்படிதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு பாஸ்டர் ஒரு வாலிபனை கூப்பிட்டு, தம்பி இந்த வருஷம் தீர்மானம் எடுத்தியா? ஆமாம் பாஸ்டர். என்ன தீர்மானம்? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை. ஏன்னா நம்ம எடுக்கிறோம் தீர்மானம். ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கும், சிலருக்கு ஒரு 15 நாள் தாக்கு பிடிக்கும், ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு இங்கே தான் பிரச்சனையே வருது. ஆமே ஆமே. இங்கே இனி இந்த எலியா. அப்போ நான் எடுக்கிற தீர்மானம் என் லைஃப்ல உறுதியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நினைவில். அப்போ நான் எப்படி நம்புறேன்? ஆமென். எலியாவை விட்டு இப்படி போகும்போது அப்பா அம்மாக்கு கிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் போறாரு. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படி நினைச்சுதான் ஓடி எலியா கிட்ட வந்தார். இப்படி எதுவுமே சொல்லாம நம்ம போறோமே, அது தப்பாச்சு, அது கனவீனப்படுத்துற மாதிரி ஆச்சு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டுல வரணும். இப்படி வந்துட்டு இப்போ நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இவன் நேரம் வரும்போது இப்படி சொல்ல வரும். அவன் லைஃப்ல, எலிசா லைஃப்ல, எலிசாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யார் அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். ஆனால் இந்த அன்பை கம்பேர் பண்ணும்போது இது அடிபட்டுட்டு. ஹல்லேலூயா.
அப்ப எலிசாவை விட்டு எலியா அப்படி போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வாழ்க்கையில் நடந்தது. அதாவது எலியாவுக்கும் அவனை தேடி வந்து அந்த சால்வையை போட்டது பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது மலையிலிருந்து இறங்கி வராரு, நேரா வந்து சால்வையை போட்டாச்சு, இவ்வளவுதான். ஆனா நமக்கு எலிசாவை வந்து எலியாவை வச்சு சால்வை போட வச்சாரு. நமக்கு யாருங்க வந்தா? தூதனை கூட அனுப்பாம ஆமா தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ தந்து விட்டோ அன்பின் கரங்களில் ஓயேற்று என்றும். ஹல்லேலூயா. அப்ப நினைக்க கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய பழைய வாழ்க்கை தெரியுது பாருங்க. அதையெல்லாம் உடைக்கிறான், அதையெல்லாம் அழிக்கிற. வேண்டாம், நாளைக்கு நான் மனம் ஒருவேளை மனம் மாறி வந்தாலும் உனக்கு இங்க ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஆமென் ஆமென். இனி அந்த பழைய பலவர்ண அங்கிய யோசேப்புக்கு போட முடியாது. ஏன்? கிழிச்சாச்சு. ஆமென். இந்த வார்த்தை வரும்போது என் இருதயம் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆண்டவரே, நானே நினைச்சாலும் எனக்கு இனி அங்க அந்த பழைய அந்த பழைய எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த நினைவுல அந்த தேவ அன்பின் தாக்கம் பவுல் சொல்வார், என்னை நெருக்கி ஏவுது அப்படிங்கிறார். அந்த நெருக்கம் வேணும். இந்த நெருக்கம் குறைகிறதுனால தான் உலக நெருக்கங்கள் வந்து அழுத்துகிறது. ஆமாம் ஃபாதர் ஒரு பாடல் அழகான அது என்ன ஒரு சுவிசேஷ பாரம். வேற ஒரு பாரம் எனக்கு வேண்டாம். என்ன ஒரு வேர்டு, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான. ரொம்ப யோசிக்க வைத்த சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாறணும். சுவிசேஷ பாரம் ஒன்றே. இப்ப வேற பாரம் வர்றதுனால அவர் செஞ்சதெல்லாம் மறக்கிறோம். இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் நிறைய கவலைகளை உள்ள போட்டு கர்த்தர் செய்ததை வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிரியைகளை அவர்கள் எப்படி மறந்தார்களாம்? சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வந்து நமக்கு செய்தது அது நினைக்க வேண்டான்னு வைக்கிறதில்ல. பெர்மனண்டா இனி வேண்டாம், பெர்மனண்டா வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம். இப்படி நம்ம லைஃப்ல நிறைய டெசிஷன் எடுத்தோம். ஆமென். ஆண்டவரே, அதாவது உழுதுட்டு இருக்கிறான்னா அந்த சேற்றில் தானே நிற்கிறான். ஆமென். நம்ம உடம்பு ஃபுல்லா சேரு. கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்தவனுடைய சால்வை அதை தூக்கி அப்படி போடணும்னா, ஹல்லேலூயா, ஒரு யௌவன ஜனம் பிறக்கணும். ஆண்டவர் செஞ்சதை நினைக்கணும். நினைக்க இமேஜர் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. இந்த கோரஸ் தெரிஞ்சா பாடுவீங்களா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்திரன் இயேசு ராஜா. நன்மை ஒன்றும் பின்னையும் நேசித்திர் என் இயேசு நாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும்
ஊற்றுவே. என் ஜீவன் நாளோ இரண்டாவதாக நேரம் போகிறது. ஆமே, நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவன். ஆமே, நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய அடிமைத்தனம் இருக்கிறது. ஆமா, அதிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். திடீர்னு பார்த்து திரும்ப போயிடுவாங்க. இந்த வெளியே வந்துட்டு திரும்ப போவாங்க தெரியுமா? வேதம் அது பயங்கரமா நமக்கு வான் பண்ணுது. அவனுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை ரொம்ப மோசமாயிருமா. ஏன்னா முன்னாடி ஒரு பேய் இருக்குன்னா இப்ப எத்தனை இருக்கா? 7. இதுதான் நம்ம விட்ட ஒரு காரியத்தை நம்ம திரும்ப கை வைக்கிறோம்னாலே தீமைக்கு பின்னாடி யாரு தான் இருக்கிறா? பிசாசு தான் இருக்கு. அது ஒரு ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட். அதனால தான் ஒவ்வொரு தீமையான காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் உண்டு. அதனால தான் யோவானும் யாக்கோபும் சொல்லுவாங்க, ஆண்டவரே எலியா அக்கினி இறக்குனது மாதிரி அக்கினி இறக்குன்னு சொல்லும்போது அவர்களை அதட்டு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு அப்படின்னு கேட்பார். அதாவது நம்ம ஒரு தீமையை யோசிக்கிறோம்னாலே என்ன ஆவி தான் இருக்கு. அந்நிய பாஷை பேசினாலும் சொல்றேன், ஒரு தீமை ஒரு ஆளுக்கு தீமையை நினைக்கிறோம் அப்படின்னாலே நமக்குள்ள வேற ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒன்றரை ஆமேன் வருது. ஆமே ஆமே. பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னாலே வேற ஸ்பிரிட், வேற ஆவின்னு சொல்லுங்க. ஏன் தீமை வேற ஆவி. ஆமே, சரி, அன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டார் மன்னிச்சிட்டேனா, ஆனாலும் வேற ஆவி. இப்படி ஆனாலும் சொல்றதுக்குள்ள 7 வந்துடும். இதுக்கு நீங்க என்ன மன்னிக்காமலே இருக்கலாம். அப்போ ஒண்ணுதான் இருக்கு. 1 பெருசா 7 பெருசா? 7 மொத்தமா வந்துட்டுன்னு அர்த்தம். அது ஆமே. ஹல்லேலூயா. இவன் பாருங்க, உறுதியான தீர்மானம். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. ஆண்டவர் நானே நினைச்சாலும், அதனாலதான் அவர் எது வழியா நடத்துறார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தின் வழியா. வேற எந்த ட்ராக்ல போனாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கர்த்தர் போறதுக்காக இவங்களுக்கு டோரை ஓபன் பண்றார். ஆமா, சிவந்த சமுத்திரம் 2ஆக ஓபன் ஆகுது. இவங்க ஏறினதும் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பார்வோன் சேனை அழிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு அது ஏன்னா அங்க போனோம். அங்க எகிப்துல இருக்கும்போது சொன்னாங்களே, எகிப்துக்கு போனாங்களா? முடியாது. ஆனா ஃபுல்லா எகிப்து தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் ஞானஸ்நானம். சிவந்த சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கானானுக்கு போக டோர் ஓபன் ஆகுது. திருப்பியும் எகிப்துக்கு போகாம இருக்கிறதுக்கு டோர் என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகுது. இதுதான் பேப்டிசம். இதுதான் ஞானஸ்நானங்கிறது. ஆமா, சர்ச்சில் மெம்பர் ஆகிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு எங்க ஷட்டர் போடணும்னு தெரியும். அதனாலதான் பெலிஸ்தேர் தேசம் வழியாக செல்வது சமீபமா இருந்தாலும் யுத்தத்தை கண்டால் மனமடைவாகி திருப்பி எங்க தான் போவான்? அதாவது மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு தெரியும். ஆண்டவர் இப்படி ஒரு ஷட்டர் போடணும். இதுதான் பிரேயரா இருக்கணும். நீங்க ஒரு எவ்வளவு ஜனமா எழும்பணும்னா ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவார், வேண்டாம், அதை விட்டுரு, அதை அழிச்சிரு, அதை கிழிச்சிரு அப்படின்பார். கொலோசியர் 3 இருக்கும், அந்தந்த கிரியைகளை என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்க. அதுக்கு வேற இருக்கக்கூடாது. பிரமாணம் கொடுக்கும் போது நிறைய காரியங்கள்ல இந்த கல்லறிய சொல்லுவார்ல, நமக்கு சங்கடமா இருக்கும்ல, ஆகான் குடும்பத்தையே கல்லறிகிறதெல்லாம். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் பூமி அந்த அளவுக்கு கரப்ட் ஆகி அந்த அளவுக்கு தீமையில நிறைந்திருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது அங்க எல்லாரையும் வெட்டி போடு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் நீதியை சரி கட்டுகிறார். நீதியை சரி கட்டிட்டு சொல்லுவாரு, இங்க பாரு, அதை நீ ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டதுனால அவங்களுக்கு அங்க வாழ முடியாம உன்னை நாங்க கொண்டு போயிட்டேன். நீயும் அவங்க செஞ்சது மாதிரி செஞ்சிருவேனா உன்னையும் அந்த தேசம் என்ன செய்யும்? வாந்தி பண்ணி போட்டுரும். அதனால அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். சுத்திகரித்து அவர் காட்டித்தரார், இந்த காரியம் இருக்கக்கூடாது, அது வேரோடையே இருக்கக்கூடாது. இப்படி அவர் கொண்டு வருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் ஆண்டவர்.
கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நமக்கு மேல ஏன் கல்லு விழலைன்னா சால்வை விழுந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முந்தின ஆதாமால அந்த பிள்ளைங்கிற அடையாளம் போச்சு, அதிகாரம் போச்சு. என்ன அதிகாரம்? சிங்கம் இங்க வா அப்படின்னா சிங்கம் வரும். அந்த ஒன்று பெருசா அப்படி இருக்கு, அங்க வா. நீ இது யானை என்ன போ. ஓகே சார், போகும். பேர் வச்சது யாரு? ஆதம். இப்போ யானை இப்படினாலே நம்ம அதிகாரம் போச்சா? முந்தின ஆதாமால அடையாளம் போச்சு, அதிகாரம் போச்சு, ஏதேன் போச்சு. ஏதேன் தான் பரதேஸ். ஆனா பிந்தின ஆதாமால அடையாளம் கிடைச்சது, அதிகாரம் கிடைத்தது, பரதேசு கிடைத்தது. அந்த சால்வேதை நம்ம மேல போட்டிருக்கிறான். நீ நினைச்சுக்கோ, முந்தின ஆதாமால எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ஆமே, அது ஏதேன் அப்படியெல்லாம் கீழ்ப்படியுமா? அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நோவா. பேழைக்குள்ள எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. அப்போ நோவா ஏற்கனவே இடத்த வச்சிருப்பார், இது யானைக்கு, இது பூனைக்கு. அப்போ யானை இருக்கிற இடத்துல பூனை போய் இருக்கக்கூடாது. அப்போ நேராக உள்ள வந்துட்டு யானையை கூப்பிட்டு அதில் போய் நெல், அதில் நெல்லுன்னா அங்கங்கே அசையாத ஏற்கனவே போட்டு ஆடிட்டு இருக்கு, அதில் போய் நெல். சிங்கத்தை கூப்பிட்டு அதில் போய் உட்காந்துக்கும். அதுக்குள்ள எந்த மாதிரி பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்கள் உள்ளே இருக்கு. தேவனுடைய ஆளுகையில் எல்லா மிருகங்களும் வைக்கோலும் புல்லு தான் தின்னுட்டு இருந்துச்சு. இந்த பாவம் வந்ததும் ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டுச்சு. ஆமே, சொல்ல பார்க்குறாங்க, அதான் நாங்கள் பரலோகத்துக்கு போக யோசிக்கிறோம். அங்கே என்ன கிடையாது, நான்வெஜ் கிடையாது. தேவராஜ்யத்தில் ஆமே ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒருமை தின்மை. புலி ஆட்டை போல புல்லை தின்னும். இப்படிதான் பேழைக்குள்ள இருந்துச்சு. இது சாத்தியமாச்சு இல்ல? இதுதான் ஏதேன் லைஃப். மனுஷங்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, அதிகாரம் போனதும் இன்னைக்கு அதே மிருகத்தை பார்த்து வணங்குறான். நேத்து மிருகம் வணங்குச்சு ஆதாமா பார்த்து, ஜோடி ஜோடியா நிக்குது. ஏன்னா அவன் தேவனுடைய குமாரன். அந்த அதிகாரத்தை தான் இழந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும் அந்த பாரதீசையும் தேவ பிள்ளைக்கு திரும்ப தரதான் ஓ மேல அந்த சால்வையை போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவோ. இரண்டாவதாக ஆமென், அந்த பிறக்கிற யவன ஜனத்தினுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? அது 1 ராஜாக்கள் 19:21 சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆமென், தேவன் பிறப்பிக்கிற அல்லது தேவ சந்ததி, ஆண்டவருடைய சந்ததியினுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தனித்து ஓட மாட்டான். அவன் தனக்கென்று ஸ்பிரிச்சுவல் மெண்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். அவன் தனித்து ஓட மாட்டான். ஈசாக்கு ஆபிரகாமும் இருவரும் ஒருமித்து பயணித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா மோசேயோடு கூட. இந்த யோசுவாவுக்கு மோசே மரிக்கிறது வரைக்கும் யோசுவாவுக்கு பேரே என்ன அப்படின்னா மோசேயின் ஊழியக்காரன். எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் எலிசாவுக்கு பேரே என்ன தெரியுமா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆனால் நீங்க கவனிச்சீங்கன்னா ஆபிரகாமோட ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் பெருசு. மோசே கொண்டு செய்ததை விட யோசுவாவை கொண்டு செஞ்சது பெருசு. ஆமே, மோசே சொல்லும் போது சமுத்திரம் மட்டும்தான் விலகுச்சு. ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் தண்ணி மேல மட்டும் இல்ல, சூரியன் மேல அதிகாரம் கொடுத்தார். அடுத்த தலைமுறைக்கு ஆனால் அவனுடைய பயணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா? தாழ்மையை கற்றுக்கொள்ள.
பவுல் அப்போஸ்தலர்கள்லயே படிச்ச ஒரு பர்சன் உண்டுன்னா அது யாருதான்? பவுல் தான். ஆனா அந்த பவுல் ஆமென் தனக்கான சீசன் ஓபன் ஆகிறது வரைக்கும் ஆமென் பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை போய் சந்தித்து ஆமென் அந்த வேளை வரும் வரைக்கும் அடங்கி இருக்கிறான். ஆமென். அவங்க பேசும்போது நீங்க ஸ்கூலுக்கே போகல, ஆமாம் நான் படிக்கும்போது நீங்கள் வெளியே விளையாடிட்டு இருந்தீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லலை. அவங்க இப்படி உட்காந்துருக்கிற ஒன்றுமே தெரியாதது மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எனக்கு தெரியாத வசனம் இந்த 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 இதே இருக்கக்கூடாது. கடைசி வரை கற்றுக்கொள்ளுகிறவர்களா, கடைசி வரை ஒருமித்து. ஆமென். அவனுக்கு 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 ஓட்டத்தை பாருங்க. ஆமாம். அப்போ கேட்கலாம், எனக்கு சரியான ஸ்பிரிச்சுவல் மென்டர் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை. கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளுங்க. நீங்கள் வைக்க வேண்டியதுக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராக் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இணைப்பார். ஆமாம். பெற்றோரை வைத்திருப்பார், பெற்றோரை வைத்திருப்பார், சபை ஊழியர்களை வைத்திருப்பார், மூப்பர்களை வைத்திருப்பார். கர்த்தர் நம்முடைய ஆவியோடு இசைந்து நம்மை புரிந்து தகப்பனை போல நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம யாரை நம்முடைய லீடரா செட் பண்றோம், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனிதர்கள் விசேஷமாய் யங்ஸ்டர்ஸ் லீடர்ஸை ஆமென் சினிமாவில் தேடுறாங்க, ஸ்போர்ட்ஸில் தேடுறாங்க, அரசியலில் தேடுறாங்க. ஆமென். ஏதோ ஒரு பக்கத்தை, தங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் தெளிவாக சொல்றார். ஆமென். நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம் அல்லவா, அதை வாழ்ந்து காட்டுறாங்க பாருங்க, அவர்களை பின்பற்றுங்கள். என்னைக்குமே அப்படிதான். ஒரு தேவ பிள்ளை பைபிள் காட்டுற மார்க்கத்தை விட்டு வேறு ஒன்றை பின்பற்ற ஆரம்பிக்கிறானா அவன் எல்லாவற்றையும் இழக்க போகிறான் என்று அர்த்தம். அந்த இளைய குமாரனை பாருங்க, அவன் தகப்பனுக்கு கீழ் இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அது ஏன் விருப்பம் இல்லைன்னா, தகப்பனுக்கு கீழே இருந்தால் எல்லாம் பண்ண முடியாது. ஆமே ஆமே. நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்பா இருக்கிறது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே. நம்ம நினைச்ச லைஃப் வாழ முடியுமா? வாழ முடியாது. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அவர் நினைச்ச லைஃப் தான் வாழ முடியும். ஏன்னா மூத்த குமாரனுடைய கம்ப்ளைண்ட் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. அப்ப ஃப்ரெண்ட்ஸு கூட என்னை போயிட்டு வாட்டா, வீட்டில் இரு, இதெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் தான் யாரு தெரியுமா? இளையகுமாரன். பார்த்தார், இது அலைக்கு ஆகாது அப்பா, அந்த சொத்தை பிரித்து தந்தீங்கன்னா காலமெல்லாம் உங்க காலையே கிடப்பேன். நம்பவே கூடாது. அவ்வளோதான். ஆமே. சொத்தை பிரித்து கொடுத்தோன்னு போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். எங்க போயிட்டான்? வேதம் சொல்கிற தூரமா போனான். ஏன்னா அவன் நினைச்ச வாழ்க்கையை வாழ, தாங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழன்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க இந்த லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க. ஆமே. நான் நினைச்ச ஒரு வாழ்க்கை, ஆனா அவர் செய்ததை நினைச்ச போது இதுக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வரான் பாருங்க. அந்த இளையகுமாரன் போய் எங்க போய் நின்னான் தெரியுமா? இந்த உவமையை சொன்னது வேற யாரும் கிடையாது, இயேசுவே சொன்னார். பன்றி மேய்க்கிற யூதன் செய்யாத வேலை ஆண்டவர் சொல்லும்போது அவன் போய் அந்த வீட்டு வேலை செஞ்சான். இப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் எங்க கொண்டு வர்றாருன்னா, யூதன் செய்யவே மாட்டான், அந்த வேலையை செய்யவே மாட்டான். அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் எதை மேய்க்க மாட்டான் தெரியுமா? பண்டி. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ நினைச்ச வாழ்க்கை வாழ போற பாரு, கடைசியில் நீ எங்க நிப்ப தெரியுமா? சத்துரு நினைச்ச வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருப்ப. சத்துருவுக்கு எங்க போகணும்னு ஆசை தெரியுமா? 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள் இருந்தது. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட கேட்குவோம், காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்க வந்துட்டீங்களா? அவன் என்ன பண்ணணும்? அந்த பண்டிகைகளுக்குள்ள இதுதான். அப்போ அதான் அவன் நினைக்கிற லைஃப். நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சத்துரு நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அன்பு வாலிப பிள்ளைகளே, உன் லைஃப் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது?
உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் தம்மிடத்திலே தம்முடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமென். அந்த புத்திர ஸ்வீகாரம் உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கட்டும். நான் பிள்ளை, நாம் பாடுவோமே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான். நீங்க நான் பிள்ளைங்கிற அந்த உணர்வே உங்களுக்கு பெரிய டெலிவரன்ஸ் கொடுக்கும். நான் அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, பிள்ளை, நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான். ஆதாம் தேவனுடைய குமாரன். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அதுதான் ஆண்டவர் என்ன வச்சது. அவன் நிக்க மாட்டேன்னு சொன்னதும் அடுத்து யாருமே நிக்கல. இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் என்கிறார். இஸ்ரவேலி சேராதே போகிறது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே தம்முடைய நேசகுமாரன், அவருக்கு சமமானவர் அப்படி பார்க்கிறார். ஆமே, யாரை அனுப்புவேன்? நான் நினைக்கிறேன் ஜீசஸ் அப்படி பிதாவை தட்டியிருப்பார். உடனே தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இயேசு கிறிஸ்து ரெடி ஆகும் போது, பொதுவாக இயேசு அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தார்னா மூப்பர்கள் எல்லாம் கிரீடத்தை கலத்துவாங்க. இப்போ இயேசு என்ன அங்க உட்கார வைக்க, அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கலத்துறார். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அப்படி ஒவ்வொன்னா கலத்தி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கலத்தி வைக்கிறார். எல்லாரும் பார்ப்பாங்க, இவரையும் அப்படி பண்றாரு. நம்ம இவரை கனப்படுத்தி நம்ம கிரீடத்தை கழட்டும் போது இவர் யார் ஆனர் பண்றாரு, யாருக்காக இதை செய்யறாரு அப்படி பார்க்கும்போது, அப்படியே கீழே உற்று பார்க்கும்போது, இதோ பூமியின் கடையாந்திரத்தில் ஊரு பேரு தெரியாம, ஆபிரகாம் என் பிதாவும் அல்ல, ஆமே நம் இஸ்ரவேலர் அல்ல, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல,